வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்கள ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்கள வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் கிட்டத்தட்ட நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆனா இந்த வாரம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட்னால தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 படம், ஹிந்தி ஹிந்தியில ஒரு 3 படம், மலையாளத்தில ஒரு 2 படம், தெலுங்குல 2 படம். இதில பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில சொல்லப்போனா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வந்து தங்கலான், டிமாண்டி காலனி அண்ட் ரகுதாதா வந்தது. இதில வந்து அ டிமாண்டி காலனி அது கொஞ்சம் டாப்ல இருக்க மாரி தெரியுது. நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. தங்கலான் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். ரகுதாத்தா இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா வரல. 1. 2வது நம்ம வந்து மலையாளத்தில பார்த்தோம்னா, நுணக்குழின்னு ஒரு படம். இன்னொன்னு வந்து வாலா. இந்த 2 படமே வந்து 2 படத்துக்குமே வந்து நல்ல ஹை ரிவ்யூஸ் இருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ். 2 படமே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டுருக்கேன். 3வது ஹிந்தி. ஹிந்தியில பார்த்துட்டீங்கன்னா, அ 3 படம். 1 வந்து அக்ஷய் குமார் படம் 1. 2வது வந்து ஸ்திரீ 2. 3வது வந்து ம் ஆ நம்ப ஜான் அப்ராமோட வேதா. இதில ஜான் அப்ராமோட வேதா வந்து ஓகே. ஆவரேஜா நல்ல நல்ல ரிப்போர்ட் இருக்கு சோ ஃபார். ஸ்திரீ 2ங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த 2024ஓட பெஸ்ட் பாலிவுட் ஃபிலிம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்திரீ படத்த சொல்றாங்க. ஸ்திரீ 2. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தோட ரிவ்யூல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஸ்திரீ பத்தி தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து அ என்ன சொல்லலாம்? நம்ம தெலுங்குல ஒண்ணு வந்து ரவிதேஜா மூவி, சீனியர் பச்சன். அ இன்னொன்னு வந்து நம்ப இவரு ராம் புத்திரியோட இஸ்மார்ட் சங்கர். இது 2மே வந்து வொர்ஸ்ட்னா வொர்ஸ்ட் அவ்வளோ வொர்ஸ்ட் ரிவ்யூஸ் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அ பட் ஓகே. சீனி பச்சன் ஓரளவுக்கு ஓகேங்கிறாங்க. பட் இஸ்மார்ட் சங்கர் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அ ஸோ இதாங்க இந்த வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆன இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நான் வந்து இன்னைக்கு பார்த்த படங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்ல நேத்து நைட் போயிருந்தேன். பார்த்த படம் பார்த்தா ஸ்திரீ 2. ஆக்சுவலா ஸ்ரீ 2 வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 15த் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து 1 டே பிஃபோர் 14த் நைட்லேருந்து ப்ரீமியர் ஷோ வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஸ்திரீ 1 ஆல்ரெடி பார்த்தேன். எப்ப அந்த டைம் ஆஃப் ரிலீஸ்ல 2018லயே பார்த்தேன். ஸ்திரீ 1 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? அ பயங்கர காமெடியா, என்டர்டெய்னரா இருக்கும். ஹாரர் காமெடி மூவி அது. ஸோ, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னால வெளிய வர முடியாதனால, சரி ஸ்திரீ 2 அந்த அனவுன்ஸ்மென்ட் வந்ததுலேருந்தே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹை ஹோப் இருந்தது. இன்னொன்னு வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜன் டிகே. உங்களுக்கு தெரியும் ராஜன் டிகே யாருன்னு? ஃபேமிலி மேன் அண்ட் நெறைய இப்ப அப்கமிங் நெறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதி வச்சு இன்னொரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி பெரிய பெரிய வெப் சீரிஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான ராஜ் அண்ட் டிகே. இப்ப கூட இந்த சிட்டடெல்லோட அ இங்கிலீஷோட இங்கிலீஷ் வெர்ஷனோட இத வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. சமந்தாவும், வருண் தவானும் தான் நடிச்சிருக்காங்க. சிட்டடெல். அதுக்கும் அவங்க தான் வந்து ராஜன் டிகே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால எனக்கு வந்து அந்த ராஜன் டிகேவோட லைக் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால எனக்கு அந்த படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஸ்திரீ 2 மேல. அதனால தான் இந்த இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டோட ஃபர்ஸ்ட் மூவியா நான் வந்து ஸ்திரீ 2வ சூஸ் பண்ணியிருந்தேன். அண்டு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் எஃப்எஸ் மார்னிங் போட நினச்சிருந்தேன். பட் பரவாயில்ல 1 டே பிஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ, நைட் ஷோ. என் பையனோட போயிருந்தேன் நான் வந்து. அவனுக்கு வந்து 7 வயசு தான் ஆகுது. 7 1/2 வயசு. அவன் வந்து என்ன சொல்றது, அவன் படம் பார்த்துட்டு இருந்தான். என் கூட தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸு அண்ட் என்னோட பையன். அவ்ளோ வந்து அவனுக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா வந்து அவனுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அ ஹிந்தி புரிஞ்சுக்க முடியாது. பட் ஆனா எனக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். படமா பார்க்குறப்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். நெறைய இடத்துல வந்து அவன் வந்து பயந்து போனான். நெறைய இடத்துல வந்து அவனே அறியாம அவன் சிரிச்சுட்டு இருந்தான். லைக் என்ன சொல்றது, அ அந்த அளவுக்கு படம் வந்து என்கேஜிங்கா இருந்ததுன்னு சொல்ல வரேன் நானு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த சந்தேரி அப்படிங்கிற கிராமத்தில வந்து அ ஒரு அ நம்பூர் சைடுல சொல்லப்போனா ஒரு மோகினி பேய் வந்து அ ஆண்கள வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ண அந்த 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 மோகினி பேய வந்து லவ் பண்ண அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த மாரி தான் போகும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டுங்க. அதில வந்து ஆண்கள தூக்கிட்டு போற மாரி, இதில வந்து என்னன்னா, ஒரு கொடூர அரக்கன். அ என்ன சொல்றது, ஒரு கொடூர அரக்கன் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லாம் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ யாரு என்னன்னு அப்படியே கண்டுபிடிக்கிற டைமில தான் வந்து ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஸ்ரீய வந்து ஊருட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள வந்து வாபஸ் கூப்பிடணும், வர வைக்கணும். அந்த ஸ்ரீங்கிற ஆவிய வந்து வாபஸ் வர வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த அந்த முயற்சியில் ஈடுபடுறாரு. அதில அப்போ அந்த டைமில அவரோட மொத்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 4 பேர். அதில் ஒருத்தர் வந்து டெல்லியில இருப்பார்.
ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அவர் பேர் ஜனா, அபிஷேக் பானர்ஜின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான ஆக்டரு. அவரோட சீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும், வெகுளியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாருங்க நமக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அவரை கூட்டி அவரை வர வச்சு, அவர் மூலிமா வந்து ஸ்திரியை வர வச்சு, தென் எப்படி வந்து அந்த அரக்கனை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறது, அந்த பெண்கள்லாம் கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்கள வந்து எப்படி வாபஸ் கொண்டு வராங்க, அவங்க ஊர் மக்களை வந்து எப்படி பழைய நிலைக்கு கொண்டு வருவாங்கிறது தாங்க இந்த படத்தோட ஸ்ரீ 2ஓட கதை. ஓகே, இப்போ இந்த கதையில் ராஜன் டிகே என்னப்பா புதுவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த யூனிவர்சல் சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த ஃபீவர் வந்து அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சுங்க. அதான் தெரியுது. ஏன்னா இப்போ தமிழில் வந்து அந்த யூனிவர்சல் பேட்டர்ன் ஆஃப் மூவிஸ் போயிட்டுருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ ஹிந்தியில் நம்ம ராஜன் டிகே இந்த படம் மூலிமா ஒரு யூனிவர்சல் க்ரியேட் பண்ணியிருக்காருங்க. அதுதான் பேடியா. உங்களுக்கு நீ ஆல்ரெடி பேடியா பார்த்துருப்பீங்க. பேடியா வந்து வருண் தவன் வந்து ஓனாய் நடிச்சிருப்பார். ஸோ இதில் வந்து ஒரு சில ட்விஸ்ட் மூலிமா வந்து ஓனாயாக வந்து அவர் வந்து இவங்களை வந்து காப்பாற்றுற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் வருது. அது ஒன்று. இன்னொன்று, படத்தோட மெயின் யூஎஸ்பின்னு சொல்ல போனால் தமன்னா பாட்டியா அவங்களோட அந்த ஆஜ் கி ராத்னு சொல்லிட்டு ஒரு சாங், அந்த சாங் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஒரு சில சின்ன ஒரு கெமியோ, இது வந்து படத்துக்கு ஒரு மெயின் யூஎஸ்பிங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக பயங்கர காமெடியாக போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிக்கிறப்பே அதுவும் கொஞ்சம் இதாக தான் போகும். பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லாக்டவுன் ஆகிற டைமில் தான் வந்து தமன்னாவோட அந்த ஒரு ஆஜ் கி ராத் சாங் வரும். எப்படி தமிழில் வந்து காவாலயா சாங்கோ அண்டு என்ன சொல்கிறது, நம்ம சமந்தாவோட சாங்காக இருந்தாலும் சரி, புஷ்பாவில் ஒரு பாட்டு வரும்ல, சொல்கிற சாங், அந்த சாங்கோ அதே மாதிரி தான் இந்த பாட்டு. கண்டிப்பாக இந்த 2 பாட்டையும் பீட் பண்ணி அதையோட பெரிய ஹிட் ஆகும் ஆஜ் கி ராத்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. அதுலேயே வந்து 75 மில்லியன் ஆஃப் வீடியோஸ் வந்து அந்த சாங் பார்த்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே சொல்லப்போனால் வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து டோட்டல் 100% வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணி நீங்கள் தாராளமாக போகலாம். ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஹிந்தி திரையடி கூட படத்தில் வந்து சப்டைட்டில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. பிவிஆர் சினிமாஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஐ திங்க் சப்டைட்டில்ஸ் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் தைரியமாக அந்த படம் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக 100% ஒரு ஒர்த்தியான மூவிங்க இந்த படம். ஸோ டோன்ட் மிஸ் ஃபார் இட். அண்ட் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்ன சொல்கிறது, டிமாண்டி காலனி 2 ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ நம்மளோட அடுத்த ரிவ்யூ அந்த படமாக தான் இருக்கும். நான் அதில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றிங்க.